ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். நான் பிரான்ஸ் விலேஸ் மன்றம் சக்தி கஜானா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த மன்றத்தில் தான். என்னோடய தாயோட கருவறையில் இருந்ததுலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அம்மாவோட கருவறைக்கு போன மாதிரி தான் அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மன்றத்தில். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு மருவத்தூரும் மன்றமும் ஒன்று தான். மருவத்தூருக்கு போகணுன்ற ஆசையும் வந்ததில்லை. அப்புறம் மருவத்தூரும் மன்றமும் ஒன்றுன்றதுனால எனக்கு அவ்வளோவா அந்த ஆசை வந்ததும் இல்லை, போகணுன்னு நினச்சதும் இல்லை. ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா தான் மருவத்தூர் போகணுன்ற ஒரு ஆசையும் வந்து அம்மாவும் அழைப்பு கொடுத்து 2023 அம்மா என்னை மருவத்தூர் மண்ணுக்கு அழைச்சாங்க. அம்மாவோட தரிசனம் எல்லாம் பெற்று அம்மாவோட அருளாசியும் அப்படியே என் கூட சேர்த்துட்டு அப்படியே மறுபடியும் மன்றத்துக்கு வந்தேன். 2024 மறுபடியும் மருவத்தூர் போகணுன்னு நினைக்கிறப்போ அந்த பராசக்தி அம்மாவே என் கனவு இல்லை, தியானம் நான் இருந்துகிட்ருக்கப்போ அம்மா பராசக்தி அம்மாவே எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ஒரு சிவப்பு சாரி போட்டு இந்த கையில் சொன்னோம் இப்படி வச்சுட்டு நின்றவா மகளேன்னு என்னை பார்த்து சிரித்து சொன்னாங்க. ஸோ 2024 என்னால் மருவத்தூர் போக முடியல. அம்மா எனக்கு நீ நின்று அப்புறமா வான்னு தான் அம்மா சொன்னாங்க. ஸோ அம்மா சொன்னபடியே போகாமல் அடுத்த வருஷம் போகலான்ட்டு பிளான் பண்ணப்போ வீட்டில் நிறைய தடைகள் இருந்தது. ஸோ எனக்கு அப்போ ஞாபகம் வந்தது என்னென்னா, அம்மாவோட அருள் வாக்கு வேண்டுதல் கூறு படித்தால் வேண்டியது கிடைக்கும்னு அம்மா சொல்கிறதுனால டெய்லியும் வேண்டுதல் கூறு படிக்க ஆரம்பித்தேன். 9வது நாள் படிச்சுட்டு என் அப்பா கிட்டே போய் கேட்டேன், நான் மருவத்தூர் போகணுன்னு. அப்போது இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு. சரின்ட்டு நான் விடாமல் அப்படியே வேண்டுதல் கூறு படித்து 18ஆம் நாளும் மறுபடியும் போய் கேட்டேன். இன்றைக்கி பெரிய பிரச்சனை மாதிரியே வந்துடுச்சு. இல்லைன்னு சொன்னதும் நான் அழுதுக்கிட்டு அப்புறம் அம்மாவே பார்த்துக்கட்டும்ன்ட்டு நான் டெய்லியும் படிச்சுட்டே இருந்தேன் வேண்டுதல் கூறு. ஸோ 27வது நாள் என் அப்பாவே என்கிட்ட வந்து நீ போகிறேன்னா போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்பாடான்ற மாதிரி இருந்து என் அம்மா எனக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்கன்ட்டு மருவத்தூர் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த அனுபவத்தில் அம்மாவோட அருள்வாக்கோட மகிமையும் தெரியுது. அம்மாவை முழுமையாக நினச்சி நம்பி ஒரு விஷயத்த பண்ணால் அது நிச்சயமாக நடக்குன்றதுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்.